Hello learners, now we are going to discuss about continuous beams. In general, we will analyze continuous beams using either one of the methods available in analysis of structures, that is moment distribution method, Kanni method, 3 moment theorem. So இதில் ஏதோ ஒரு மெத்தடை பயன்படுத்தி ஒரு கண்டினியூஸ் பீமையோ இல்லை போர்ட்டல் ஃப்ரேமையோ வந்து அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் IS 456 2000ல் ஸோ ஒரு கண்டினியூஸ் பீம் நம்ம வந்து யூனிஃபார்ம் செக்ஷனாக தான் டிசைன் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பீம் வந்து இங்கே ஒரு சைஸ், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சைஸ் இல்லாமல் யூனிஃபார்ம் சைஸை தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எவ்வளவு பெண்டிங் மூமெண்ட் வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ வருதோ அந்த வேல்யூக்கு வந்து யூனிஃபார்ம் டெப்த் நம்ம வந்து கண்டினியூஸ் பீமுக்கு பீம் டெப்த் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஸில் என்ன அப்படின்னா IS 456 2000 கோடல் ப்ரொவிஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 கேசஸ் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பெண்டிங் மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸ்னால் என்னென்னா யூஸ்வலாக WL² சிம்பிளி ஒரு சிம்பிள் சப்போர்ட்டட் பீம், அதில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து WL²/12 அப்படின்றத எடுத்துப்போம், WL²/8. ஸோ இதே வந்து ஃபிக்ஸ்டு பீமாக இருந்ததுன்னா வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒவ்வொரு பீமுக்கு வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ நம்ம மூமெண்ட் ஏரியா மெத்தட் இல்லை ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் இல்லை மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூஸாக இருந்ததுன்னா மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 3 மூமெண்ட் தியரம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மெத்தட்லேயும் நம்ம வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கோடல் ப்ரொவிஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 4 கேசஸ் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் அந்த WL²/8ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1/8 அப்படின்ற ஒரு அது வந்து சிம்பிளி சப்போர்ட் பீமுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் 1/8க்கு பதிலாக வேறு என்ன வேல்யூ சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பொறுத்து கோஎஃபிஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா WL²/10 இருக்கா. ஸோ அந்த 1/10ன்றது கோஎஃபிஷியன்ட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக -1/10ன்றது கோஎஃபிஷியன்ட். அதேமாதிரி WL²/9 இருக்குது, இது 1/9ன்றது ஒரு கோஎஃபிஷியன்ட். இதே மாதிரி ஒரு 4 கேஸுக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலான்னா இந்த பெண்டிங் மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸை பயன்படுத்தி ஒரு கண்டினியூஸ் பீமில் எந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அந்த பெண்டிங் மூமெண்ட்டை பொறுத்து நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒரு கண்டினியூஸ் பீம், ஸோ ஒரு 5 சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 5 சப்போர்ட்ஸ் தான் இல்லை, இன்னும் நிறைய சப்போர்ட்ஸ் போகலாம். இந்த 5 சப்போர்ட்ஸில் இந்த எண்டில் இருக்கிறதுக்கு பேர் வந்து எண்டு சப்போர்ட். ஸோ அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு பேர் வந்து எண்டு சப்போர்ட். ஸோ இந்த எண்டில் இருக்கிறது வந்து ஒரு எண்டு சப்போர்ட். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு எண்டில் இருக்கிற ஒரு சப்போர்ட் வந்து எண்டு சப்போர்ட். ஸோ இந்த 2 சப்போர்ட் வந்து எண்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது சப்போர்ட் நெக்ஸ்ட் டு த எண்டு சப்போர்ட், அதாவது எண்டு சப்போர்ட்டுக்கு அடுத்து இருக்கிற சப்போர்ட். ஸோ இது எண்டு சப்போர்ட்னால் அதுக்கு அடுத்து இந்த சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ரைட் சைடில் இது எண்டு சப்போர்ட்னால் இந்த சப்போர்ட் வந்து சப்போர்ட் நெக்ஸ்ட் டு த எண்டு சப்போர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இடையில எத்தனை சப்போர்ட்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே இன்டீரியர் சப்போர்ட்ஸ். ஸோ இங்கே நான் 1 தான் போட்டிருக்கேன். இன்னொரு சப்போர்ட் கூட இடையில எதாவது இருந்ததுன்னா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு 2, ரைட் சைடில் அந்த லாஸ்ட்டு 2 விட்டுட்டு இடையில எத்தனை சப்போர்ட்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே இன்டீரியர் சப்போர்ட்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்போர்ட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மிடில் ஆஃப் எண்டு ஸ்பேன். ஸோ இதுதான் எண்டு ஸ்பேன், அதாவது இது சப்போர்ட்டு. ஸ்பேனுன்றது இந்த ஏரியாவை தான் வந்து ஸ்பேனுன்னு சொல்லுவாங்க. பீமுடைய ஸ்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பீமுடைய லென்த் எவ்வளோ லென்த் இருக்குன்றது. ஸோ இதுதான் வந்து ஸ்பேன். ஸோ இது வந்து மிடில் ஆஃப் எண்டு ஸ்பேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரைட் சைடில் மிடில் ஆஃப் எண்டு ஸ்பேன். ஸோ இது வந்து எண்டு ஸ்பேன்.
இங்கே இருக்கிறதும் எண்டு ஸ்பேன். அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லாமே மிடில் ஆஃப் இன்டீரியர் ஸ்பேன்ஸ். இது எல்லாமே இன்டீரியர் ஸ்பேன்ஸ். ஸோ எதுக்காக இப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேன் மூமெண்ட் வந்து பார்த்தோம்னா எப்போவுமே சாக் மூமெண்ட், அதாவது ஒரு பீம் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த பீம் வந்து சென்டரில் யூடிஎல் அப்ளை ஃபுல்லாக யூடிஎல் அப்ளை பண்ணும்போது பீம் வந்து இந்த ஷேப்பில் தான் பெண்ட் ஆகும். ஸோ அப்படி பெண்ட் ஆகும்போது ஸ்பேன் மூமெண்ட் எப்போவுமே சாக் மூமெண்ட்ஸாக இருக்கும். சாக்னா குழியாக வர்றது, சாகிங். நெக்ஸ்ட் சப்போர்ட்ஸில் எல்லாமே ஹாக் மூமெண்ட்ஸாக வரும். சப்போர்ட்டில் எல்லா இடத்துலையும் வந்து ஹாக் மூமெண்ட்ஸாக வரும். எண்டு சப்போர்ட்டில் வந்து 0 BM, பிகாஸ் இது வந்து ஒரு சிம்பிள் சப்போர்ட். சிம்பிள் சப்போர்ட்டுன்னும் போது எண்ட் மூமெண்ட் வந்து 0. சப்போஸ் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருந்ததுன்னா இங்கே எண்ட் மூமெண்ட்ஸ் நமக்கு வரும். ஸோ இதே வந்து இன்டீரியர் சப்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஹாக் மூமெண்ட்ஸ். ஹாக்னா என்னென்னா, ஒரு கேன்டிலீவர் பீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெண்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் பெண்ட் ஆகும். ஸோ இதை வந்து ஹாக்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சப்போர்ட்டில் எல்லா இடத்துலையும் ஹாக் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ சாக் மூமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்ஸ், ஹாக் மூமெண்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த 4 கேஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன், support next to end support. Support next to end support. So இந்த support next இந்த support, இந்த ரெண்டு இடத்துலையும் எவ்வளவு பெண்டிங் மூமெண்ட் இருக்கும் அப்படின்றது தான் வந்து சப்போர்ட் நெக்ஸ்ட் டு எண்ட் சப்போர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே டெட் லோடுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் லைவ் லோடுக்கு வேறு ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ஸை டைரெக்டாக பயன்படுத்தி ஃபஸ்ட்டு நம்ம கொஷினில் வந்து டெட் லோட் லைவ் லோடு கண்டுபிடிச்சிட்டு, ஸோ ஒவ்வொரு கேஸ்லேயும் நம்ம டெட் லோட் அண்ட் லைவ் லோடு சப்ஸ்டியூட் பண்ணி பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ சப்போர்ட் நெக்ஸ்ட் டு எண்ட் சப்போர்ட்னு வரும்போது -1/10 -1/9 இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டீரியர் சப்போர்ட்ஸ். ஸோ இன்டீரியர் சப்போர்ட்னா இந்த சப்போர்ட், இது வந்து இன்டீரியர் சப்போர்ட். அந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ வரணுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மிடில் ஆஃப் எண்டு ஸ்பேன். ஸோ மிடில் ஆஃப் எண்டு ஸ்பேனுனா இந்த லொக்கேஷன், இந்த 2 லொக்கேஷனை வந்து மிடில் ஆஃப் எண்டு ஸ்பேனுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வரக்கூடியது மிடில் ஆஃப் எண்டு ஸ்பேனில் வரக்கூடிய பெண்டிங் மூமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணுன்றது இவ்வளோ கோஎஃபிஷியன்ஸ் வேல்யூஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மிடில் ஆஃப் இன்டீரியர் ஸ்பேன், middle of interior spans. Middle of interior spans na இந்த லொக்கேஷன், இந்த லொக்கேஷன், இந்த ரெண்டு லொக்கேஷனில் எவ்வளவு பெண்டிங் மூமெண்ட் இருக்கும்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு கோஎஃபிஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் டெட் லோடு எவ்வளவு லைவ் லோடு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிடுறோம். கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு கேஸ்லேயும் பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டெட் லோட் வேல்யூ, லைவ் லோட் வேல்யூ அண்ட் லென்த் வந்து ரெஸ்பெக்டிவ் லென்த். சப்போஸ் எண்டு ஸ்பேன் வேறு லென்த்து, இன்டீரியர் ஸ்பேன் வேறு லென்த்தாக இருந்தால் கரஸ்பாண்டிங் லென்த்து தான் நம்ம எடுக்கணும். அண்ட் எடுக்கிற லென்த்து வந்து எல்லாமே எஃபெக்டிவ் லென்ஸ். ஸோ டெட் லோட், லைவ் லோட், எஃபெக்டிவ் லென்த், இது மூணும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த 4 கேஸ்லேயும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூஸ் கிடைக்கும். வேரியபிள் செக்ஷன் ஆஃப் பீம்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கரஸ்பாண்டிங் பெண்டிங் மூமெண்ட்டை வச்சு நம்ம பீம் செக்ஷன் டிசைன் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக கண்டினியூஸ் பீம் வந்து சேம் டெப்த் ஆஃப் பீம் தான் யூஸ் பண்ணுன்றதால இதில் மேக்ஸிமம் வேல்யூ எது வருதோ அந்த பெண்டிங் மூமெண்ட்டுக்கு நம்ம என்டையர் ஸ்பேன் ஆஃப் த பீம்
நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் வந்து சப்போர்ட் நெக்ஸ்ட் டு எண்டு சப்போர்ட், இதில் தான் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிடைக்கும். இருக்கிறதுல லோயஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் எதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் இன்டீரியர் ஸ்பேன்ஸ், இதில் தான் வந்து லோயஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்கே வருதோ அதை வந்து நம்ம டிசைன் மூமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு கண்டினியூஸ் பீமை வந்து நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம்.